ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாரா ஸ்பீக்ஸ். நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும். காலையில் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதே முகம் டல்லாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இன்ஸ்டன்ட் க்ளோவோட வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன தான் நம்ம பகலில் ஸ்கின் கேர் பண்ணாலுமே நைட் டைமில் நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்புனால முகம் பார்க்கவே டல்லாக மாறிடுது. இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக வேணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு நைட் க்ரீம் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம நைட் க்ரீம் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மார்னிங் டைமில் நம்ம அதிகமாக வெயிலில் இருப்போம், பொல்யூஷன் அப்புறம் டர்ட்ஸ் இந்த மாதிரினால நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகும், இல்லைனா ஸ்கின் பார்க்கவே டல்லாக தெரியும். ஸோ நம்ம நைட் டைமில் தான் நல்லா நைட் க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோட டீப் லேயர் வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு நல்லா இது ஒர்க் பண்ணும். அதாவது ஸ்கின் நைட் டைமில் தான் அதிகமாக வந்து ரீஜெனரேட் ஆகும், புதுசாக வந்து செல்ஸ் ரினிவல் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ மெயினாக 25 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நைட் க்ரீம் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்கின்னில் சீக்கிரமாக ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி சீக்கிரமாக வராமல் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நைட் க்ரீம் வேணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அரோமா கேர் பேர்ல் க்ளோ நைட் க்ரீம் பற்றி பார்க்கலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நைட் க்ரீமில் மெயினான ஒரு இன்கிரிடியன்ட்டாக வந்து பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. இதில் வந்து பேர்ல்ஸில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்க மெலனின் லெவல் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் இந்த எல்லாமே கம்மி பண்ணும். அண்ட் இந்த க்ரீம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவன் டோனாக மாற்றும். அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் ஓரத்தில் இல்லைனா வாய்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கம்மி பண்ணுறதுக்குமே இந்த க்ரீம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எதாவது மைல்டாக ஒரு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீம் வந்து கொஞ்சமாக எடுத்தாலே போதும், நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் நீங்கள் டாட்டாக நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்லேயும் இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் டைமில் கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னுமே எஃபெக்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு க்ளோ வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு க்ரீம் வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கும். அதாவது பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு அதிகமாக டேன், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே க்ளோ தெரியும். அண்ட் இந்த க்ரீம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நைட்டில் மட்டும்தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும், மார்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்னிங் டைமில் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த க்ரீம் ப்ரைஸ் வந்து 15 கிராம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது 700 ருபீஸ் இந்த மாதிரி வரும். இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டேக் பண்ணியிருக்க, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த க்ரீமோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீப் பெனட்ரேஷன் தான். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மற்ற க்ரீம்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து 7 லேயர் வரைக்கும் உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா டீப்பாக வந்து பெனட்ரேட் ஆகிறதுனால செல்ஸ்லாம் வந்து ரினிவல் பண்ணும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா சேஞ்சஸ் தெரியும். அதாவது உங்களுக்கு அதிகமாக வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ வேணும், அதிகமாக வெயிலில் போயிட்டு சன் டேன் கம்மி பண்ணணும், டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கின் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு நைட் க்ரீம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் மார்னிங் டைம் பார்க்கும்போது ஸ்கின் டோன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே பிரைட் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ க்ளோ வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல க்ரீம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பேர்ல் நைட் க்ரீம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. தொடர்ந்து இந்த க்ரீம் நீங்கள் 2 வாரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் பற்றினா உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.